So I know you're a great dancer actually. Okay. So ஜெயமாலினி மேம் அண்ட் டிஸ்கோ சாந்தி மேம் இவங்க கூட எல்லாம் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன். நான் வந்து டான்சர்ஸில் ஒர்க் பண்ணது வந்துட்டு ஜோதிலட்சுமி அம்மா கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ஜெயமாலினி அவங்க கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், சில்க் சுமிதாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன், டிஸ்கோ சாந்தியோட ஒர்க் பண்ணேன். இவங்க 4 பேரோட நான் அனுஜா இவங்களோடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இவங்களோடலாம் ஒர்க் பண்ணும்போது எனக்கு சீனியர்ன்றவங்க பார்த்தீங்கன்னா ஜோதிமா, அவங்க ரொம்ப சீனியர். அவங்க எம்ஜிஆர் காலத்துல டைம் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் ஜெயமாலினி வந்து ஜெகன்மோகினி எல்லாம் பண்ணும்போது நாங்களாம் ரொம்ப பேய் படம் பார்க்கறது ஓடுவோம் குட்டி பசங்க. ஸோ அவங்க அடுத்த சீனியர். அவங்களுக்கு அடுத்தது வந்து சில்க்கு. பட் சில்க் வந்துட்டு ஒரு 18-19 வயசுல அவங்க என்டர் ஆகும்போது எனக்கு 13-14 வயசு என்டர் ஆகும். 5 years என்னமோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் அவங்க வந்து கொஞ்சம் சீக்கிரம் பிக்கப் ஆயிட்டாங்க. சில்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான். சாந்தி வந்து சிஸ்டர் மாதிரி. டிஸ்கோ சாந்தி வந்து ஒரு நல்ல சிஸ்டர். எனக்கு ஒரு பாண்டிங் இருந்திருக்கு. ஆமா. ஜோதிலட்சுமி மாவும் ஜெயமாலினி அவங்களும் பேசிக்க மாட்டாங்க. அவங்க 2 பேர் சிஸ்டர்ஸ் தான் ஆக்சுவலா. அவங்க 2 பேர் ஃபேமிலியில ஏதோ சம் ப்ராப்ளம் பேசிக்க மாட்டாங்க. பட் அவங்க 2 பேருமே என்கிட்ட நல்லா பேசுவாங்க. நீங்க அவங்க எல்லார்கிட்டயும் க்ளோஸா இருந்திருக்கீங்க. 24 மணி நேரம் பண்ணும்போது இந்த சைடு ஜோதிமா உட்காருவாங்க, இந்த சைடு ஜெயமாலினி, 3 பேர் சாங். இவங்க ஏதாவது இந்த ஃபைனல் போஸ்ட்லாம் கொடுக்கறதா இருந்தா 3 பேரும் ஆடிட்டு வந்து போஸ்ட் கொடுக்குறோம்னா இவங்க வந்து என்ன போஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அவங்க என்ன போஸ்ட் கொடுக்குறாங்களோ. ஜெயமாலினி அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, அவங்க அக்கா இல்ல ஜோதிலட்சுமிமா, இவங்க சொல்லுவாங்க அவங்க என்ன போஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுவே நம்ம கொடுத்துக்கலாமோ அப்படின்னு வாங்க. இவங்க அம்மா நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க இது பண்றோமா. ஸோ அந்த மாதிரி லைக் அவங்க 2 பேரும் பேசலாம் கூட நடுவில் நான் மீடியேட்டர் இப்படி 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 எனக்கு